விஜயகாந்த் அவரோட தேமுதிக கட்சி டிஎம்கேவோட இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிற நம்மளோட கருத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இதோட காமனான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்கும் நிறைய கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காரு. அதுல அதிமுகவோடையும் சரி, மக்கள் நல கட்சியோடையும் சரி, இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு டிஎம்கேவோட கூட்டணி அமைச்ச தேமுதிக தலைவரான பிரேமலதா அவங்க இந்த கூட்டணி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா? அப்பவே நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அதே பழத்தை கொண்டு போய் மதிமுக கிட்ட கொடுத்து இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு PWFன்னு அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க. இதுக்கு பிரேமலதா அவங்க அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கடந்த 50-60 வருஷமா திமுக அதிமுகவை தவிர இங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆட்சியும் வரலன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டுல எந்த முன்னேற்றத்தையும் டெவலப்மெண்ட்டையும் காமிக்கல. எந்த விதத்திலையுமே எந்த ஒரு பழைய ப்ராப்ளம்ஸ்க்கும் சால்வேஷன் வரல. அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள், அதாவது நான் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், மாணவர்கள், மாணவிகள், பெண்கள் என்று பொதுமக்கள் எல்லாருமே ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க இவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க? சரி, ஒருவேளை முன்னேற்றம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம், அப்புறமும் ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்ன நெருக்கடியான விஷயம்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த கட்சி 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். ஓட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போட்டாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் மேல இடிச்சிட்டு. இது மட்டும் இல்ல, விஜயகாந்த் அவர்கள் யாருக்கு நல்லது பண்ணுன்னு நினைக்கிறாரோ அவரை வச்சே பேச விடுறாங்க. வெக்கமா இல்ல, பூச்ச நாச்சம் இல்ல உனக்கு. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டன். இல்ல, இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப கூட்டணி அமைச்சிருக்கிற பிரேமலதா அவங்கள கூட இவங்க எப்படி விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி பாடி மவள உன் பல்ல புடுங்குறேன் ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். ஆனா இவ்வளவு நடந்தும் கூட இன்னும் ஒரு தடவை கூட திமுகவோட கூட்டணி வைக்கல. அவரோட தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமான விஷயம். அவரை பார்த்து கட்சி தொடங்கின ரஜினி அவர்கள் பின்வாங்கிட்டாரு, கமல் அவர்கள் விமர்சனமும் பண்ணிட்டாரு, கூட்டணியும் வச்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப விஜயகாந்த் அவர்களை நினைச்சு பாக்குறப்ப எனக்கு இன்னொரு நடிகர் ஞாபகத்துக்கு வர்றாரு. என்னுடைய அண்ணன் தம்பி, செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனா அடுத்து வர 5 நிமிஷம் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. பார்க்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா.